ஹாய் டி. ஹாய் செல்சியா. அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, நீ சீக்கிரமாக போயிட்டாடி. எனக்கு இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறியாடி? கண்டிப்பாக சொல்கிறேன்டி. சொல்லிடி, நானும் கேட்குறேன். நான் ஏசப்பா செஞ்ச அற்புதங்களை பற்றி சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் ஏசப்பா பேதுருக்கிட்ட என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? பேதுருவே, உன் வலையை எடுத்து கடலோட ஆழத்தில் போடு. ஐயரே, நான் ராமுல தான் வலைய போட்டேன், ஆனால் எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. இருந்தாலும் நீங்கள் சொன்னதுனால நான் வலைய போடுறேன். ஏசப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வலைய போட்டேன். 2 படகு. ஏசப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வலைய போட்டேன். 2 படகு முழுகிற அளவுக்கு எனக்கு மீன் கிடைச்சிருச்சு. இப்போ வரைக்கும் நீ மீன் பிடிச்சிருந்த, இனிலேருந்து நீ மனுஷங்களை பிடிக்கிறான்னு நான் அவனை மாற்றுவேன். பிடிக்க போற மீன் என்னோட பேர். ஜானு 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 ஜானு, நான் கடலுக்குள்ள பிடிக்க போற மீன். ஜானு 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 ஜானு, நான் கடலுக்குள்ள பிடிக்க போற மீன். என்னோட பேரு சிமோனு, என் படகுல பாரு நீதிமானு. என்னோட பேரு சிமோனு, என் படகுல பாரு நீதிமானு. அவரோட பேரு இம்மானு, அவர்கிட்ட இருக்கு சூப்பர் பிளானு. அவரோட பேரு இம்மானு, அவர்கிட்ட இருக்கு சூப்பர் பிளானு. ஓட்டியாலி ஓட்டியாலி அலி அலிமா, ஓட்டியாலி ஓட்டியாலி அலி அலிமா, ஓட்டியாலி ஓட்டியாலி அலி அலிமா, ஓட்டியாலி ஓட்டியாலி அலி அலிமா. விட்டு பின்ன வர சொன்னாரு, மனுஷரை பிடிக்கும்படி செஞ்சாரு. வலைய விட்டு பின்ன வர சொன்னாரு, மனுஷரை பிடிக்கும்படி செஞ்சாரு. எந்த பக்கம் திரும்பினாலும் வாட்டரு, நான் முழுகும் போது கைப்பிடித்து மீட்டாரு. எந்த பக்கம் திரும்பினாலும் வாட்டரு, நான் முழுகும் போது கைப்பிடித்து மீட்டாரு. இப்போ நான் சூப்பர் பிரிச்சரு, அதனால் நான் இப்போ பீட்டரு. இப்போ நான் சூப்பர் பிரிச்சரு, அதனால் நான் இப்போ பீட்டரு. ஓட்டியாலி ஓட்டியாலி அலி அலிமா, ஓட்டியாலி ஓட்டியாலி அலி அலிமா. பேதுரு மீன் பிடிப்பதில் தேறினவன், ஆனாலும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டான். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மீன் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாறப்பட்டான். எனக்கு இன்னொரு கதை கூட தெரியும்டி, நான் சொல்லிட்டாடி. சொல்லிடி சீக்கிரம். அன்னைக்கு ஏசப்பா பிரசங்க பண்ணுறத கேட்க நிறைய பேர் வந்தாங்கடி. அவங்கள சும்மா அனுப்ப ஏசப்பாக்கு மனசே இல்லடி. அவங்கள சாப்பிட வைக்கணும்னு ஏசப்பா நினைச்சாரு. இவ்வளோ திரளான ஜனங்க வந்திருக்காங்க, இவங்க எல்லாரையும் எனக்கு சும்மா அனுப்ப மனசு இல்லை. இவங்க எல்லாருக்கும் ஆகாரத்தை ஏற்பாடு பண்ணுங்க. ஏசப்பா, 200 பணம் கொடுத்தா கூட இத்தனை பேருக்கு வாங்கி தர முடியாது.
என்கிட்ட 5 அப்போ 2 மீன் இருக்கு. இயேசுவே, இவன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு. ஏசப்பா, இத்தனை பேருக்கு கொடுத்தாலும் 5000 சீஷர்கள் இருக்காங்க. ஆனாலும் 12 கூட அளவுக்கு நாங்கள் மீதி எடுத்திருக்கோம். சின்ன பையன் தனக்கென்று வைத்து கொள்ளாமல் இயேசுவிடம் கொடுத்தான். அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி திருப்தியாக்கி மீதம் எடுக்க வைத்தார். உனக்கு ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் என்னன்னு தெரியுமாடி? கானா ஒரு கல்யாணம். ஆனா எனக்கு அந்த கதை தெரியாதடி. கவலைப்படாதடி, நான் சொல்றேன் உனக்கு. ஐயா, குடிக்க திராட்சரத்தம் தீண்டு போச்சு. வா, நம்ம மரியாள் கிட்ட சொல்லலாம். மரியாள், குடிக்க திராட்சரத்தம் தீண்டு போச்சு. அப்படியா? என்கிட்ட சொல்லாதீங்க, ஏசு கிட்ட போய் சொல்லுங்க. ஏசு என்ன சொல்றாரு அதையே செய்யுங்க. குடிக்க திராட்சரத்தம் தீண்டு போச்சு. அந்த கற்சாடியை தண்ணீரால நிரப்புங்க. கச்சாடியில தண்ணீரால நிரப்பியாச்சு. இப்போ இதை பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட போய் கொடுங்க. எல்லா கல்யாணத்துலேயும் முதல்ல நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு தான் சுவை குறைந்த திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. ஆனால் இவ்வளோ சுவையான திராட்சை ரசத்தை இவ்வளோ நேரம் வச்சுட்டு இருந்திருக்கீங்க. கல்யாண வீட்டு கர்த்தரை போனாரு, தொட்டு மேல முளையிடத்தால் கேட்டு மகிழ்ந்தாரு. துண்டும் காணா ஊரு கல்யாண வீட்டு கர்த்தரை போனாரு, தொட்டு மேல முளையிடத்தால் கேட்டு மகிழ்ந்தாரு. துண்டும் சாப்பாடு வேலையிலே கூப்பாடு கேட்டாரு, சுவைக்க ரசம் இல்லை என்று செய்தி அறிந்தாரு. எங்கும் சாப்பாடு வேலையிலே கூப்பாடு கேட்டாரு, சுவைக்க ரசம் இல்லை என்று செய்தி அறிந்தாரு. துங்கும் கச்சாடியில் தண்ணீரை நிரப்ப சொன்னாரு, ஆசிர்வதித்து தண்ணீரை ரசமாய் மாற்றினாரு. துடும் கச்சாடியில் தண்ணீரை நிரப்ப சொன்னாரு, ஆசிர்வதித்து தண்ணீரை ரசமாய் மாற்றினாரு. துடும் கானா
கல்யாண வீட்டு கத்தரை போனாரு. கொட்டு மேல முழங்கிடத்தால கேட்டு மகிழ்ந்தாரு. குடும்பம் காணா ஊர். கானா ஒரு கல்யாணத்தில் முதல் அற்புதத்தை செய்த இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நாமும் நம்மை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை செய்யும்போது இயேசு நம் வாழ்விலும் அற்புதம் செய்து ஆசீர்வதித்து திருப்தியாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உனக்கு இந்த கதை புரிஞ்சுதாடி? புரிஞ்சிச்சிரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் இனிமேல் வாரம் சண்டே கிளாஸுக்கு வரேன்டி. கண்டிப்பாடி, நம்ம இனிமே சேர்ந்து போலாண்டி. பாய்.